ஃப்ரெண்ட்ஸ், இது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து எடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து அதில் கேட்டிருந்த ஆப்டிடியூட். ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஆப்டிடியூடெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அகெயின் அதுவே படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி வேகாக இருக்குது. ஆக்சுவலாக நான் மார்க்ஸ் இந்த மாதிரியே கொஞ்சம் 3 மார்க் 7 மார்க்குன்னு போயிட்டே இருக்குங்களா, அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா திருப்பி எனக்கு அதை படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும், உண்மையாக சொல்லணும்னா. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன், அகெயின் அண்ட் அகெயின் அதுவே படிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இப்போ இருக்க ட்ரெண்டிங் என்ன, நான் எங்கே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ரீசனிங் ஆகட்டும் இல்லை ஆப்டிடியூட் ஆகட்டும் நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஒன்லி எனக்கு அந்த ஜிஎஸ்சில் தான் இப்போது மேக்ஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படித்ததையே படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்கூல் புக்ஸில் மட்டும் பார்த்துருக்கு பதிலாக நம்ம ரீசன்ட் ட்ரெண்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்கமிங் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துகிட்டு அதில் இருக்க மேக்ஸை எனக்கு என்ன தெரியுது தெரியலைங்கிறத நான் போட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் A salary is 25% less than B salary, by how much percent is B salary more than A's? ஆக்சுவலாக இது என்னென்னா A salary is 25% less than இருக்குது இல்லைங்களா, இந்த லெஸ் தென் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா இதுதான் ஃபார்முலா, P/100 - P × 100. நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. இன்கேஸ் இது மோர் தென் இருந்ததுன்னா P/100 + P × 100ன்னு கொடுக்கணும். ஸோ P/100 - P × 100, Pங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற இந்த அமௌண்ட்டு தான், இந்த வேல்யூவை நம்ம போட்டுக்கணும். 25/100 - Pன்றதுனால 100 - 25 × 100. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் ஆன்சர் 100/3 இருந்தது. ஆப்ஷனில் வந்துட்டு 33 1/3ன்னு இருந்தது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர், சரிங்களா. செகண்ட் சம் பாருங்கள், இது சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போடணும். லாஸ்ட்ல இருந்து எடுத்துக்கணும். இது மிக்சடு ஃப்ராக்ஷன் 4, ஓகேங்களா. எல்சிஎம் 4 + 1 5 5/4. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீழே இருந்து தானே போகிறோம். ஸோ நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன். 3 5/4ன்னு இருந்தது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 + 1/3 4/5 இருக்குல்ல, 5 3s are 15 19/5. அப்போ 1/19/5ன்னு வந்துருச்சு. அடுத்ததாக 2 + இது வந்துட்டு அப்படி ரெசிப்ரோக்கலாக மாறும் இல்லைங்களா, மேலே 1 இருக்குது. ஸோ 5/19. இந்த ஸ்டெப் வந்துட்டு இதோட முடிஞ்சிருங்க. 19 × 2 + 5 வந்து 43/19 கிடைக்கும். இங்கே கீழே மட்டும் நம்ம போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், 4/5. அடுத்தது 2 + 1/19/5, 2 + 5/19. இது இங்கே மேலே வந்தது இல்லைங்களா, இதே தான் 43/19. ஸோ 43/19 இது அப்படியே மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் 19/43 வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு இதுக்கு 1. The GCD of 40x³ y⁴ z⁴ 48 இது வந்துட்டு கொஷின் x⁴ y² z³ 64 x² y³ z. இப்போது இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா, ஜிசிடி கேட்டிருக்காங்க, HCF இல்லைங்களா, மீப்பெரு பொது மடங்குன்னு கேட்பாங்க தமிழில். அப்போது 40 48 64 4ஆல் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். அகெயின் 2ஆல் பண்ணால் இவ்வளோ. அப்போ 4 × 2 தான் ஆன்சர். 4 × 2 = 8. ஜிசிடிங்கிறப்ப இருக்கிறதுலேயே சின்னதாக எடுப்போம். மடங்கு இருக்கு இல்லைங்களா, இதோட பவர்ஸ் வந்துட்டு எதில் வந்து லோவாக இருக்கோ அதை எடுப்போம். ஸோ x², ஒயில் சின்னது பார்த்திங்கன்னா y³ இருக்குது, y² இருக்குது, y⁴ இருக்குது. ஸோ y². z வந்துட்டு z⁴1 இருக்குது. ஸோ z. அடுத்தது 3 numbers are in the ratio 2:3:5 and their LCM is 1200. Find HCF. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம இதை வந்து ரேஷியோவை கீழே போட்டுட்டு எல்சிஎம் மேலே போட்டு நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னாலே 40 வருது. இது ஈஸியாக பண்ணிக்கலாம். 1200 அங்கே கொடுத்துருக்க ரேஷியோ வேல்யூவை கீழே போட்டு பண்ணோம்னா 40 வரும். ஸோ இது ஆன்சர். The LCM of two numbers is 24. The numbers are in the ratio 2:3. Find the sum of the two numbers. ஸோ 2 3 இதுதான் வந்துட்டு 2 நம்பர்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா x × y = LCM × HCFன்னு போடுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா எல்சிஎம் வந்துட்டு 24. அடுத்தது ஒய்ங்கிறது நான் எதுக்காக எடுத்துட்டேன்னா HCFாக எடுத்துட்டேன். 2:3 2x 3x எடுத்துட்டேன். ஸோ 24 / 2x 3x அப்படின்னு நம்ம போட்டு கேன்சல் பண்ணும்போது x = 4 நமக்கு கிடைக்குது. x = 4 நம்ம அப்படியே வச்சுட்டு 2 × x இல்லையா, 2 × 4 and 3 × 4 பண்ணோம்னா 8 and 12 வருது. சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 8 ம் 12ம் நம்ம சம் பண்ணோம்னா, அதாவது அடிஷன் பண்ணோம்னா 20 வருது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, தேங்க்யூ.